வணக்கம். மணக்கோலம்ங்கிற கதையோட தொடர்ச்சியை இப்போ படிக்கலான் இருக்கேன். கதைக்கு போகலாமா? பாகிரதியின் மௌனத்தையும் அவள் முகத்தில் பிரதிபலித்த சங்கடத்தையும் உணர்ந்து புரிந்து கொண்ட அலமேலு, என்ன பாகிரதி, கல்யாண பேச்சு பேச வந்தவ சாவை பற்றியெல்லாம் பேசுகிறேன்னு இப்படி வாயடிச்சு போயிட்டியா? நல்லது கெட்டதையெல்லாம் கலந்து கலந்து பேசினாத்தான் நல்லது மிஞ்சி இருக்கும் என்றாள். அதுக்கு இல்லை மாமி, இந்த வீட்டு ராசியை நினச்சி பார்த்தபோது நம்ம சீதாவுக்கு ஏதோ அடி அசடே என்று சிரித்த அலமேலு, நான் சொல்ல மறந்துட்டேன் பாத்தியா, ஏதோ தோஷம் இருக்குன்னு இந்த மூர்த்தி ஜோசியர் சொன்னார்னு 2 மாதம் முன்னால் பிராயச்சித்தம் கிரகசாந்தி நவகிரகம் எல்லாம் பண்ணினா ரகு. நீ அதை பற்றி ஒன்றும் பயப்படாத என்று கூறி முடித்தாள். அப்படியா, அப்போ சரி என்று ஒரு வினாடியில் பாகிரதியின் கலங்கிய மனம் தெளிவடைந்தது. நாளும் தெரிந்தவள் அலமேலு. அவள் சொல்லுவதில் தப்பு எப்படி இருக்க முடியும்? பாகிரதி சமாதானம் அடைந்து விட்டாள் என்பதை கண்ட அலமேலு ஒரு நிமிட மௌனத்துக்கு பிறகு, இப்போதைக்கு ரகுவுக்கு 600 ரூபாய் வருது. ஊரில் ஒரு வீடும் நெல்லும் தேங்காயும் இருக்கு. அப்பா ஃபிக்ஸட் டெபாசிட்டில் போட்டு வச்சுட்டு போன பணம் 20,000 இப்போ பேரம்பேத்தி எடுத்து 35,000 ஆயிடுத்து. இதெல்லாம் போதாததுக்கு ஆஃபீஸில் ப்ராவிடென்ட் ஃபண்டில் பணம், மயிலாப்பூர் ஃபண்ட் ஆஃபீஸில் டெபாசிட் எல்லாம் வேறு. மொத்தத்தில் 2 லட்சத்துக்கு ஏதோ கொஞ்சம் குறையலாம் என்றாள். பாகிரதி அசந்து போனாள். சீதா லட்சாதிபதியின் மனைவியாகவா போகிறாள்? ரொம்ப பெரிய இடமா இருக்கே மாமி. வரதட்சணை, நகை, சீர்சனத்தி, இதுக்கெல்லாம் நான் எங்கே போவேன்? வரதட்சணை காலனா கொடுக்க வேண்டாம். நகை ஏதோ இருக்கிறத ஒப்பேத்தி வெயி. ரகுவின் அம்மா கொஞ்சமாவா நகை வச்சுட்டு போயிருக்கா? வங்கியும் ஒட்டியானமும் காசு மாலையும் 90 பவுனுக்கு இருக்கு. எல்லாத்தையும் அழித்து இந்த காலத்து ஃபேஷனுக்கு அவனே நாளைக்கு செஞ்சு போடுவான் சீதாவுக்கு. பாகிரதி மலைத்தாள். ஆனால் வெகுளியாக, இவ்வளவெல்லாம் இருக்கிறவனுக்கு ஏன் பெரிய இடத்துலேருந்து வரல மாமி என்று கேட்டாள். கேட்ட பின் ஏன் கேட்டோம் என்று நாக்கையும் கடித்து கொண்டாள். அப்படி கேளு என்று அலமேலு கேள்வியை இதற்கு முன்னையே எதிர்பார்த்தவளைப் போல பாகிரதியை பார்த்தாள். பிறகு, பாகிரதி, புத்தம் புதுசாக ரேடியோ 400 ரூபாய்க்கு இன்னைக்கு வாங்கி நாளைக்கே விற்க போனாலும் என்ன கிடைக்கிறது? 200, அதிகம் போனால் 250. மாப்பிள்ளையும் அப்படி தாண்டி. செகண்ட் ஹேண்ட் ரேடியோ மாதிரி தான். ஒரு தடவை கல்யாணமான பிள்ளையும். பெண்டாட்டி சுகம்னா என்னன்னு அவனுக்கு தெரியாதுன்னு எனக்கு தெரியும். நான் சொல்லி உனக்கு தெரியும். ஆனால் ஊர் உலகத்துக்கு தெரியுமோ? தெரியாது. முதல் தாரம் செத்து போயிட்டான்னு 1 முழ நீளத்துக்கு இழுக்கத்தான் தெரியும் என்றாள். நீங்கள் சொல்கிறது 100க்கு 100 உண்மை மாமி. ஏதோ உன் மனசுலேயும் சீதாவை கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு தோணித்து. அதே சமயத்தில் எங்கள் ரகுவும் மனசு மாதிரி வந்தான். எனக்கு நீங்கள் 2 பேருமே வேண்டியவர்கள். ஒரு பக்கம் சொந்தம், இன்னொரு பக்கம் ஸ்நேகம். நீ பட்ட கஷ்டத்துக்கும் விட்ட கண்ணீருக்கும் ஒரு நாள் இல்லாட்டா ஒரு நாள் விடிய வேண்டாமோ? ஏதோ பகவானுக்கு இப்போவாவது கண் திறந்திருக்கிறதே. எல்லாம் நீங்கள் செய்கிற உபகாரம் மாமி. நானாக எதையும் செய்யலை பாகிரதி. எல்லாம் ஈஸ்வரன் செய்ய வைக்கிறான். அதனால் இன்னுமே அதிகமாக காலதாமசம் செய்யாமல் நடக்க வேண்டியதை பாரு. உள்ளூர்லேயே வச்சுக்க அவனுக்கு இஷ்டம் இல்லை. பழனியோ திருத்தணியோ இல்லை சுவாமி மலையோ ஏதோ ஒரு ஊரில் வச்சுக்கலாம். கல்யாண தேதி நிச்சயமானா அவனுடைய காரும் வந்துடும். நீங்கள் கடற்கண்ணிகளுக்கு போக. கார் வச்சுட்டு இருக்காரா? அது தெரியாதா? சந்தானம் அதை சொல்லலையா? இப்போ ரிப்பேரில் இருக்குது, அதான் தெரியல போல இருக்கு. நல்ல ஒசத்தி கார், ஃபியட். அப்படியா? இந்த அலமேலு தான் அண்ணா பிள்ளைங்கிற ஒரு காரணத்துக்காக உன்னோடு சம்பந்தம் செய்ய வரல பாகிரதி. நன்னா சம்பாதிக்கிற பிள்ளை, சீதாவின் மனசு போல் அவளை வச்சுப்பாங்கிற ஒரே நினப்பில் தான் வந்தேன். பாகிரதிக்கு கண்களில் நீர் தழும்பியது. அலமேலுக்குத்தான் என்ன அபிமானம், ஆசை, பரிவெல்லாம். இந்த கல்யாணம் நடந்தால் சீதா அதிர்ஷ்டசாலிதான். நான் என்னதான் கைமாறு உங்களுக்கு செய்ய போகிறேனோ என்று பாகிரதி தழுதழித்தாள். பிறகு, உங்களை ஹரிகதையிலும் கோவிலும் பார்த்து பார்த்து பழகியவள் நான். என்னையும் பொருட்டா நினச்சி நீங்கள் இவ்வளோ தூரத்துக்கு உபகாரம் செய்ய வீடு தேடியே வந்துட்டேள். கற்பகாம்பா தேவி தான் நேரில் வந்த மாதிரி இருக்கு எனக்கு என்று கண்ணீர் விட்டாள்.
சீச்சி, அசடு மாதிரி பேசாத. இந்த லோகமே பரஸ்பர உபகாரத்தினாலும் ஸ்நேகத்தாலும் ஓடுறது. அவன் தன் தன் காரியத்தையே பார்த்துட்டு இருந்தா அப்புறம் அகலமான பூமி எதுக்கு? கொகையா அடைஞ்சு கிடக்கலாமே. அப்போ சரி, நான் புறப்படுறேன். இப்போதே எல்லார்கிட்டையும் சொல்லி ஊர்க்கூட்டம் கூட்டாத. முக்கியமாக அந்த பிள்ளை, அதான் சந்தானம், அவங்கிட்ட இதை பற்றி அதிகம் பேசாத. எதையாவது சொல்லி உன் மனசை கலைக்க பார்ப்பான். இந்த காலத்தில் யாரையும் நம்புறதுக்கு இல்லை. அப்படி ஆயிடுத்து உலகம். என்ன தெரிஞ்சுதா? சரி மாமி, சந்தானத்துக்கிட்ட நிச்சயமான பிறகு தான் சொல்லுவேன். போதுமா? அதுதான் விவேகம். நான் வரட்டுமா? குங்குமம் எங்கே இருக்கு? சுவாமி படத்துக்கு கீழே தானே. கூடத்திலிருந்து அலமேலு பின்கட்டை நோக்கி நடந்தாள். பின்தொடர்ந்த பாகீரதிக்கு திடீரென்று ஒரு பயம் உண்டாயிற்று. ரகுபதியை சீதா பார்த்ததில்லை, சீதாவை அவனும் பார்த்ததில்லை. சந்தானமும் அலமேலுவும் மட்டும் பார்த்தால் எப்படி போதும்? மாமி, நான் கேட்குறேன்னு வித்தியாசமாக நினச்சிக்காதீங்கோ. சீதா பிள்ளைய பார்த்தா தேவலைன்னு எனக்கு தோன்றுறது என்றாள். அவள் மணக்கண் முன் சந்தானம் விவரித்த உருவம் நின்றது. குள்ளமும் குண்டுமாய் தொந்தியுடன் குங்குமத்தை இட்டுக்கொண்டே அலமேலு தாழ்ந்த குரலில், பாகீரதி, அதை பற்றி நீ கவலைப்படாத. இங்கே வந்து பார்த்தா அக்கம் பக்கம் வேடிக்கை பார்க்கறது தான் மிச்சமாகும். உனக்கும் நெய்யையும் சர்க்கரையும் கலந்து ஏதாவது செய்ய வேண்டி வரும். நான் 3ஆம் மனுஷனுக்கு தெரியாமல் ஏற்பாடு பண்ணிடுறேன். எப்படின்னெல்லாம் இப்போ கேட்காத என்ன என்று கூறினாள். பாகீரதியின் மனம் சமாதானத்தில் நிரம்பியது. அலமேலுவின் தலை மறைந்ததும் பாகீரதி வாசல் வரை வழி அனுப்பச் சென்றிருந்தவள் மெதுவாக திரும்பினாள். ரேழியில் நடக்கும்போது திடீரென்று கமலா சந்தானத்தின் அறையிலிருந்து வெளிவந்தாள். ஏனம்மா, அலமேலு மாமி ரகசியம் பேசினாளா இல்லை ரகசிய தொடர்கதை வாசித்தாளா? கோட்டை மாதிரி வீடு, ஊரில் வேற வீடு, நெல், தேங்காய், ஃபியட் கார். அப்பப்பா, அக்கா காத்திருந்ததற்கு பெரிய இடமாத்தான் பிடிக்கிறா. கமலாவின் கலகலப்பை பாகீரதியால் ரசிக்க முடியவில்லை. ஏண்டி, ஒட்டு கேட்டுருந்தியா? இந்த வீட்டில் பின்ன எங்கே தான் கால் கடுக்க நிற்கிறதா? சந்தான ரூமில் உட்கார்ந்துருந்தேன். ஓஹோ, கையில் பஞ்சு இருந்தால் காதில் அடைச்சிட்டு உட்கார்ந்துருப்பேன். இந்த வாய்ச்சாலகம் ஒன்று தான் இருக்கு உங்ககிட்ட. அது சரி, இது விஷயமா இப்போதைக்கு நீ வாய் திறக்கப்படாது. எப்போ திறக்கலாம்? கல்யாணம் நிச்சயமான அப்புறம். அது எப்போ ஆனது சொல்கிறேன். அதுக்கு முன்னே ஏதாவது உன் தொண்டையிலிருந்து கிளம்பித்தோ நான் பொல்லாதவளாகிடுவேன். சந்தானத்துக்கிட்ட சொல்லலாம் இல்லையா? அவங்கிட்ட தான் சொல்லவே கூடாது. ஏமா, அவனுக்கு இந்த வரனில் இஷ்டம் இருக்கிறதா தெரியல. உன்கிட்ட அப்படி சொன்னானா? ஏண்டி, கேள்வி மேலே கேள்வியாக போட்டு உசுரை வாங்குற. பேசாதேன்னா பேசாமல் இரு. சரிம்மா. சீதா எங்க? தெரியாது. நான் திண்ணைக்கு வந்தபோது அவளும் நின்றுருந்தா. அப்புறம் எங்கே எந்த பக்கம் போனாலோ தெரியாது. ஒருவேளை முதலியார் வீட்டு பெண்ணை பார்க்க போயிருப்பா. ஜானா ரிஸ்ட் வாட்சை கட்டிண்டு கையை வீசி வீசி நடந்து போனா. அவள் திருப்பதி கொடை போகிற மாதிரி இன்னைக்கு அவள் எத்தனை தெருவில் அந்த கடிகாரத்தை காட்ட போயிருக்காளோ. சரி சரி, ஏதாவது காரியம் செய். மணி 10 ஆக போகிறது. அலமேலு மாமி வந்ததில் சமையலே ஆகலை. இனிமே தான் சாம்பாருக்கு புளியை கரைக்கணும். எனக்கு இப்போவே பசிக்க ஆரம்பிச்சுடுத்து. இன்னைக்கு கொஞ்சம் பொறு. கோஸ் ஒரு துண்டு இருக்குது, அதை நறுக்கி வை, கறி பண்ணலாம். போம்மா, எனக்கு படிக்கணும். சரி, நீ போய் படி, நானே நறுக்கிக்கிறேன். ஒரு காரியம் சொல்கிறப்ப தான் உனக்கு 1000 காரியங்கள் இருக்கும். என்னைக்கு தான் உடம்பு வணங்கி செய்வியோ? பாகீரதி அழுத்து கொண்டே உள்ளே போக கமலா சங்கீதத்தை கேட்க ரேடியோ பக்கம் சென்றாள். சமையலறையில் கை வேலையில் ஈடுபட்டாலும் பாகீரதியின் மனம் அலைந்து கொண்டிருந்தது. அலமேலு அவளை பேச முடியாமல் அடித்து விட்டாள். அவளுடைய தாராள குணத்தினாலும் இரக்கத்தினாலும் சீதா அலமேலுவுக்கு வாழ்நாள் முழுதும் கடமைப்பட்டவளாக இருக்க வேண்டும். சீதா கல்யாணமாகி புக்ககம் சென்று விட்டால் இந்த சம்பந்தத்தின் மூலமே ஜானா, கமலாவின் கல்யாணங்கள் நடந்துவிடும். 40 வயசிலே தாம்பத்தியத்தில் இறங்குகிறவன் கண்டிப்பாக பெண்டாட்டி பேச்சை கேட்கிறவனாகத்தான் இருப்பான். என்னதான் சீதா சாதுவானாலும் தங்கைகளின் க்ஷேமம் என்றால் சும்மா இருக்க மாட்டாள். புருஷனிடம் கெஞ்சியும் அழுதும் காரியத்தை சாதித்து கொண்டு விடுவாள். இந்த ஒரு கல்யாணத்தால் பாகீரதியின் கவலைகளெல்லாம் பறந்துவிடும். தூக்கம் பகல் தூக்கம் இல்லாமல் பெற்ற பெண்களின் கதியே எண்ணி எண்ணி தேசலாகி கிடந்த அவளுக்கு இனிமேல் நிச்சயமாக நல்ல தூக்கம் கிடைக்கும்.
3 பெண்களும் 3 வீடுகளுக்கு விளக்கேற்ற போய்விட்டால் அப்புறம் பாகீரதிக்கு வேறு என்ன நிறைவு வேண்டும்? அவள் நிம்மதியாக கஞ்சியோ கூழோ குடித்துக்கொண்டு ராமாயணத்தையும் கீதையையும் கேட்டுக்கொண்டு காலத்தை தள்ளிவிடுவாள். ரகுபதியின் உருவம் அது சந்தானம் விவரித்த உருவமே ஆயினும் அடிக்கடி சஞ்சலத்தை உண்டாக்கியது. உயரமில்லை, தொந்தி இருக்கிறது. கற்பனையில் அந்த உருவம் அடங்கின போது சஞ்சலமும் அதிருப்தியும் அதிகமாகத்தான் வளர்ந்தன. சீதா பிரமாத அழகி இல்லைதான். 27 வயதில் அவளுடைய இளமை குறைய ஆரம்பித்திருக்கிறது உண்மைதான். ஆனாலும் அவளுக்கு ஏற்ற கணவனாக ரகுபதி இருக்க மாட்டானோ என்ற பயம் அவள் மனத்தில் உதித்தது. அடுத்த கணமே அவனுடைய உருவத்தை மறந்து மற்ற லௌகீக உடைமைகளில் மனத்தை செலுத்தினாள். வீடும் வாசலும், சாப்பிட நெல், வெளியே செல்ல கார், கை நிறைய சம்பளம், இதெல்லாம் தான் உலகத்தில் மானமாக வாழ தேவையானவை. இதையெல்லாம் பெறத்தானே ஒவ்வொருவனும் மாய்ந்து மாய்ந்து உழைக்கிறான். அல்லது பேராசைப்பட்டு 4 பேரை ஏமாற்ற முற்படுகிறான். பாகீரதி தனக்குள்ளேயே கேள்வி கேட்டு மன திருப்திக்கேற்ப பதில்களையும் தேடினாள். ஒரு விதத்தில் அவள் தன்னைத்தானே ஏமாற்றிக் கொள்கிறாள் என்பதை மட்டும் உணரவில்லை. அவளுடைய தாய் பாசமும் பெண்கள் வாழ வேண்டும் என்ற ஒரு தாயின் இயற்கையான துடிப்பும் தான் அவளை அம்மாதிரி உணராமல் அடித்துவிட்டனவோ. சுமார் 11 மணிக்கு சீதா களைப்புடன் திரும்பினாள். கல்யாண விஷயத்தையும் பிரஸ்தாபித்தால் அவள் ஏதாவது ஏமாற்றமாக பதில் சொல்லிவிடுவாளோ என்கிற பயம் பாகீரதியை கவ்விக்கொள்ளவே அன்று முழுதும் அதை பற்றிய பேச்சையே அவள் எடுக்கவில்லை. கமலா கூட தாயாருக்கு அளித்த வாக்குறுதியை மீறவில்லை. 8 வருடங்களாக எந்த விஷயமானாலும் கூட பிறந்த சகோதரனிடம் பேசுவது போல் மனம் விட்டு பேசிய பாகீரதி திடீரென்று மாறிவிட்டதை அன்று சாப்பிடும்போதே சந்தானம் உணர்ந்து கொண்டான். அப்போதுதான் இதுவரை அவன் எண்ணி பார்த்திராத ஒரு உண்மையும் விளங்கியது. இத்தனை காலமும் அவன் பாகீரதியை நொந்த மனதுக்கு இதமாக பேசி அவளுடைய போக்கின் திசையிலேயே சென்றிருக்கிறான். எந்த விஷயத்திலாவது அவனுக்கும் அவளுக்கும் முரண்பாடு இருந்திருந்தால் அது இதுவரையில் சிறிய விஷயமாகத்தான் இருந்திருக்கிறது. சீதாவின் கல்யாணம் தினசரி நிகழ்ச்சி அல்லவே. அது அவளுடைய வாழ்க்கையில் மகத்தானதொரு சம்பவம். அந்த சம்பவத்தை நல்ல முறையில் நிறைவேற்றிவிட வேண்டும் என்பது பாகீரதி தினம் தினம் காணும் கனவு. இந்த கனவு நனவாகும் தருணத்தில் பாகீரதி மனத்தில் வரித்துவிட்ட மாப்பிள்ளை திருப்தி இல்லை என்று தன்னுடைய உண்மையான அபிப்பிராயத்தை குடும்பத்தின் நலனை உத்தேசித்து சந்தானம் வெளியிட்டான். இது அவனுடைய சாதுரிய குறைவு என்றால் பாகீரதியின் மனத்துக்கேற்ப பேசியிருக்க வேண்டும். அப்படியானால் இத்தனை ஆண்டுகளாக நெருங்கி பழகிய குடும்பத்துக்கு அவன் துரோகம் செய்தவனாகி விடுவானே. இந்த காலத்தில் மனத்தில் பட்டதை குற்றங்குறைகளை சொன்னால் யாருமே மன்னிப்பதில்லை. இல்லாததொரு பெருமையை சொன்னாலோ முகஸ்துதி செய்தாலோ அதை அப்படியே கேட்கிறவன் நம்பி புகழ்கிறவனையும் நல்லவன் கூட்டத்தில் சேர்த்து விடுகிறான். சீதாவின் வரனை பொறுத்தமட்டில் சந்தானம் பாகீரதியின் கண்களுக்கு குற்றம் செய்தவன் ஆவான். அதோடு மட்டும் இருந்திருந்தால் அவன் வருத்தப்பட வேண்டிய அவசியம் இல்லை. பாகீரதியின் மனம் எல்லா விஷயங்களை பற்றியுமே மாறிவிட்டது போலல்லவா இருக்கிறது. இதற்கு அலமேலு போட்டுவிட்டு போன தூபமும் ஒரு காரணமாக இருக்குமோ? சந்தானத்துக்கு ஒன்றும் புரியவில்லை. 11:30 மணிக்கு அவன் வீடு திரும்பி கைகால்களை கழுவிவிட்டு அறையில் வந்து உட்கார்ந்ததும் பாகீரதி வந்தாள். சாதாரணமாக இந்த மாதிரி சந்தர்ப்பங்களில் சந்தானம் இலை போட்டாச்சு, சாப்பிட வரியா, இல்லை இன்னும் நேரம் ஆகணுமா என்று கேட்கிறவள் அன்று சாப்பிட்றதுக்கு ரெடியானா வந்து சாப்பிட்டுட்டு போ என்று அவனுடைய முகத்தை கூட ஏறிட்டு பார்க்காமல் சொல்லிவிட்டு போனாள். அவளுடைய குரலில் தொய்ந்திருந்த வெறுப்பை சந்தானம் உணர்ந்து கொண்டான் என்றாலும் வெளியில் காட்டிக்கொள்ளவில்லை. இதோ வரே மாமி என்று தன் இயல்பில் சொல்லிவிட்டு எழுந்தான் அவன். அம்மாவின் அலட்சியத்தையும் அதற்கு முன்னால் அவள் வாயிலிருந்து வெளிவந்த வார்த்தைகளின் கடுமையையும் கூடத்தில் இருந்தபடியே உணர்ந்த சீதா அவள் சமையல் கட்டை நோக்கி சென்ற பிறகு சந்தானத்தின் அறைவாசலுக்கு வந்தாள். சந்தானம், அம்மா ஏன் ஒரு மாதிரியா இருக்கா? இம்மாதிரி உங்ககிட்ட பேச மாட்டாளே என்றாள். பதில் சொல்லாமல் சந்தானம் அவளை பார்த்து சிரித்தான். அதே கணத்தில் சீதாவை பற்றி ஒரு வேதனையும் உள்ளத்தில் எழுந்தது. சீதா அடக்க ஒடுக்கமான பெண். வீட்டுக்காக தங்கைகளுக்காக தன்னையே அர்ப்பணித்து கொண்டவள். அவள் ரகுபதியின் மனைவியா? ஏதோ பொருளாதார பிரச்சினைக்கு தீர்வு காண வேண்டிய அவசியமும், பெண் என்றால் யாராவது ஒருவரை மனம் செய்துதான் ஆக வேண்டும் என்ற நிர்பந்தமும் அவளை ரகுபதியின் மனைவியாக்கப் போகின்றனவா? சந்தானம் மௌனமாக பலத்த சிந்தனையில் ஆழ்ந்து விட்டதை கண்டதும்
என்ன பதில் பேசாமல் இருக்கிறீர்கள் என்று கேட்டாள் சீதா. ஒன்றுமில்லை சீதா, அம்மா மனசு வேறு எதை பற்றியாவது கவலைப்பட்டிருக்கும். அதன் பிறகு சீதா வேறு ஏதும் கேட்காமல் திரும்பினாள். தினம் தினம் கேட்டு கேட்டு பரிமாறும் பாகிரதி அன்று எந்திரமாக பரிமாறிவிட்டு போனாள். கறி, சாதம், நெய், குழம்பு என்று ஒவ்வொன்றாக ஹோட்டலில் வந்து போவது போல களத்தில் வந்து விழுந்தன. சந்தானத்துக்கு இதனால் எல்லாம் அவள் மீது ஆத்திரமோ வெறுப்போ உண்டாகவில்லை. மனித சுபாவத்தை தான் அவன் கண்கூடாக பார்க்கிறான். இதே ரகுபதியை பற்றி வாயார புகழ்ந்து அவனை விட சிறந்த வரன் இந்த ஜென்மத்தில் சீதாவுக்கு கிடைக்கவே கிடைக்காது என்று அவன் காலையில் சொல்லியிருந்தால் இலையில் பழமும் பாயசமும் அல்லவா விழுந்திருக்கும். பாகிரதியின் போக்கு மாறியது என்பதற்காக அவன் மாறிவிடவில்லை. வழக்கம் போல சிரித்துக்கொண்டே ஏதேதோ பேசிக்கொண்டேதான் சாப்பிட்டான். கறியையும் குழம்பையும் உரிமையோடு கேட்டு போட்டுக்கொண்டான். இத்தனை நாட்கள் இந்த தன்மையே புகழ்ந்து சந்தானம் தன் வீட்டு மனிதன், தான் பெறாத பிள்ளை என்றெல்லாம் கருதின பாகிரதிக்கு அன்று அவனுடன் உரிமை கொண்டாடவே வெறுப்பாக இருந்தது. ஆனால் வாய் மூலம் அதை காட்டிக்கொள்ளவில்லை. ரகுபதி வேண்டாம் என்றல்லவா இந்த சந்தானம் சொல்லிவிட்டான். ஏன்? அவனுடைய சொத்தும் காசும் பொறாமையை தூண்டிவிடுகின்றனவா? ஏழைக்கு இன்னொரு ஏழை மீது இரக்கம் இராது என்பார்களே, அது சரிதானோ? இப்படியெல்லாம் அவளுடைய மனம் பின்னியது. அன்று பகல் சாப்பாட்டுக்கு பிறகு இரவு வரையில் சந்தானம் பாகிரதியை பார்க்கவே இல்லை. திங்கட்கிழமை அலமேல் அம்மாளும் பாகிரதியும் நடத்திய சம்பாஷணையை முழுக்க முழுக்க கேட்டவள் கமலா. ஞாயிற்றுக்கிழமை முழுவதும் அவள் அதை பற்றி பேசவில்லைதான். ஆனால் கமலாவின் பொறுமை எல்லை கடந்து போய்கொண்டிருந்தது. விஷயத்தை முழுதும் சீதாவிடமும் சந்தானத்திடமும் தன் வாயாலேயே கொட்டி தீர்க்க வேண்டும் என்று அவள் துடியாக துடித்தாள். ஞாயிற்றுக்கிழமை பகல் முழுவதும் அம்மா வீட்டிலேயே இருந்ததும், சீதா முதலியார் வீட்டு பெண்ணுடன் ஏதோ ஒரு உபன்யாசம் கேட்கப் போனதும் அவளுடைய ஆவலுக்கு தடையாக போயின. மேலும் சந்தானம் எல்லா ஞாயிற்றுக்கிழமைகளிலும் வீட்டிலேயே உட்கார்ந்து ஏதாவது ஒரு ஆங்கில நாவலில் மூழ்கிவிடும் சந்தானம் சாப்பிட்டு விட்டு போனவன்தான். கமலாவுக்கு ஜானாவிடம் சொல்ல விருப்பமில்லை. ஜானா அலட்சியமாக கேட்டுவிட்டு அக்கறை இல்லாமல் ஏதாவது ஏட்டிக்கு போட்டியாக பேசுவாள். சீதாவின் வாழ்க்கை சம்பந்தப்பட்ட விஷயத்தை முதலில் சீதாவிடம்தான் சொல்ல வேண்டும் என்ற எண்ணம் அவளுடைய உள்ளத்தில் ஊன்றி நின்றது. கமலாவின் துரதிர்ஷ்டம் ஞாயிற்றுக்கிழமை சந்தர்ப்பம் வாய்க்கவில்லை. திங்கட்கிழமை சாயந்தரம் 5:30 மணிக்கு சந்தானம் வந்தபோது கமலாவை தவிர வீட்டில் வேறு யாரும் இல்லை. 6 மணிக்குத்தான் ஜானாவே வருவாள். இன்னும் அரை மணி தாமதமாக வருவாள் சீதா. அம்மா அலமேலுவை பார்க்க போயிருந்தாள். 4 மணிக்கே சென்றவளை இன்னும் காணும். சந்தானம் வந்ததும் கமலா, என்ன இன்னைக்கு சீக்கிரம் வந்து விட்டீர்கள் என்று கேட்டாள். ஏதோ வந்துவிட்டேன் என்று டையை கழற்றினான் அவன். அவன் உடுப்பு மாற்றட்டும் என்று சமையலறைக்கு போன கமலா 10 நிமிடங்களுக்கு பிறகு காப்பியுடன் திரும்பினாள். கமலா, வாசல்ல போய் கொஞ்சம் ஆகாசத்தை பார்த்துட்டு வா என்றான் சந்தானம். எதுக்கு? ஏதாவது கருமேகம் வந்திருக்கான்னு பார். ஏ, நீயாக நான் கேட்காமல் காப்பி கொண்டு வர வேண்டுமானால் பலத்த மழை வராமல் இருக்குமா என்றான் சந்தானம். உங்க ஹாஸ்யத்தை நீங்க தான் மெச்சிக்கணும் என்ற கமலா, அலமேலு மாமி நேத்திக்கு வந்தா தெரியுமில்லையா என்று ஆரம்பித்தாள். ஆமாம், நான் தான் பார்த்தேனே. அவள் விரிச்ச வாய்ப்பந்தல்ல தேன் மாறி பொழிந்தது. ஓ, ரகுபதி மேலே ஸ்தோத்திரமணி மாலையே பாடிவிட்டாள். அப்படியா? அம்மா மயங்கி விழுந்தவள் தான். கல்யாணம் கண்டிப்பாக நிச்சயமாயிடும். நல்லது தானே? யாருக்கு? சீதாவுக்கா? ஆமாம். நீங்கள் மனசார சொல்லுகிறீர்களா? ஆறிக்கொண்டிருந்த காப்பியை குடித்த சந்தானம் கமலாவை பார்த்தான். தன் தமக்கைக்கு கல்யாணமாகப் போகிறது என்று எந்த விதமான திருப்தியோ மகிழ்ச்சியோ அவள் முகத்தில் தெரியவில்லை. ஒருவேளை கமலாவும் இந்த வரனை விரும்பவில்லையோ? இதெல்லாம் சீதாவுக்கு தெரியுமா? நேற்று அலமேலு மாமி வந்து போனது தான் அக்காவுக்கு தெரியும். அம்மா இன்னும் வாயையே திறக்கலை. சீதா என்ன சொல்லுவான்னு உனக்கு தோன்றுறது கமலா? அக்கா குணம் தெரியாதா? வேண்டான்னு சொல்லுவா. கொஞ்சம் இறைந்து பேசி பார்ப்பா. அப்புறம் அம்மா 2 நாளைக்கு அழுவா. சரியா சாப்பிட மாட்டா. பெத்த வைத்த கத்தியால் கிழிச்சுக்கணும்னு புலம்புவா. அவ்வளோதான். அக்கா சரின்னு சொல்லிடுவா. இவ்வளவு எளிசா ஆயிடுமா? சந்தானம், என் அக்கா இருக்காளே, அது ஒரு பரபிரம மாதிரி. உட்காந்து ஏதாவது யோஜனை பண்ணிகிட்டே இருப்பா. ஆனால் அதில் ஒரு முடிவும் வராது. மனசில் என்ன நினச்சிட்டு இருந்தாலும் பேசுகிற போது முடிவே வேறு மாதிரியாக இருக்கும். தனக்கு இந்த ஜென்மத்தில் கல்யாணமே வேண்டான்னு நினச்சிட்டே இருப்பா.
நீ இப்படி பிடிவாதம் செய்தால் நான் கிணத்திலோ சமுத்திரத்திலோ விழுந்துருவேன்னு அம்மா பயமுறுத்துவா, அவ்வளவுதான். ஓ, என்னால் நம்ப முடியல. அக்கா தனக்கு இஷ்டமில்லாத காரியங்களை செய்யறது இந்த மாதிரி ஒரு அழுகைக்கும் விரட்டலுக்கும் அப்புறம் தானே. அப்படியா? அம்மா இன்னும் என்ன சொல்லுவா தெரியுமா? சீதா, நீ கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு பிடிவாதம் பிடிச்சா ஜானாவுக்கும் கமலாவுக்கும் எப்போது கல்யாணம் ஆகும் அப்படின்னு கேட்பா. என்கிட்டயோ ஜானாக்கிட்டேயோ இது மாதிரி கேட்டா என்ன சொல்லுவோம் தெரியுமா? ஆகாட்டா போறதுன்னு சொல்வீர்கள் என்றான் சந்தானம். ஜானா அப்படித்தான் சொல்லுவா. நான் எத்தனையோ வீடுகளில் அக்காவுக்கு முன்னாடி தங்கைக்கு ஆனது இல்லையான்னு கேட்பேன். சந்தானம் சிரித்தான். பிறகு திடீரென்று கமலா குரலை கடுமையாக்கி கொண்டாள். மிஸ்டர் சந்தானம், யார்கிட்டையும் சொல்லாதீர்கள், அம்மா கிட்டேயும் கேட்கக்கூடாது. இந்த அலமேலு மாமிக்கு உங்களை கண்டாலே பிடிக்கல. உனக்கு எப்படி தெரியும்? நேத்திக்கே அவ 2 பேரும் கூடத்தில் பேசிட்டு இருந்த போது நான் இந்த அறையில் தான் ஒளிஞ்சுட்டு இருந்தேன். இனிமே நான் அறையை பூட்டிட்டு தான் போகணும். என்னமோ செய்யுங்கள். அலமேலு மாமிக்கு நீங்கள் முந்தா நாள் ராத்திரி ரகுபதியை மீட் பண்ணி பேசியதே தப்பாக படுறது. அப்படியா? அவன் நேற்று காத்தால வந்து குதி குதின்னு குதிச்சானா அவகிட்ட. ஏன் அப்படி குதிச்சான்னு எனக்கு மர்மமாக இருக்குது. ஒரு பிள்ளைக்கு பெண் கொடுக்குறவா விசாரிக்கிறதுல என்ன தப்பு? அதில் தப்பு இல்லை கமலா, நான் விசாரித்தேனே அதுதான் தப்பு. சரி சரி விடு. இந்த விஷயமா நீ என்கிட்ட பேசுனது உங்கள் அம்மாவுக்கு தெரிஞ்சா வாயில் வந்தபடி வசமாரி பொழிவா. ஏன் தெரியுமா? எனக்கு ரகுபதியை பிடிக்கலன்னு உன் அம்மாவுக்கு தெரியும். இப்போ எனக்கு எல்லாம் புரியுறது என்ற கமலா, ஏன் உங்களுக்கு ரகுபதியை பிடிக்கல என்று கேட்டாள். அதை உங்ககிட்ட சொல்லக்கூடாது. ஊரெல்லாம் பறை கொட்டுவேன். அப்புறம் நான் அறையை காலி பண்ணிட்டு போயிட வேண்டியதுதான். திடீரென்று கமலாவுக்கு கோபம் பொத்து கொண்டு வந்தது. என் வாய் என்ன அப்படி ஓட்டவாயா? அதுக்கில்ல கமலா, என் விருப்பத்தை மீறி இந்த வரனை உன் அம்மா முடிச்சான்னு வச்சுக்கோ. நான் இப்போ சொல்கிறதெல்லாம் மனசில் நின்று கஷ்டப்படுத்தும். இது இல்லைன்னு தீர்மானமாயிட்டா அப்புறம் சொல்கிறேன். அப்போ அலமேலு மாமி சொன்னாலே அதெல்லாம் பொய்யா? வீடு இருக்கான், வாசல் இருக்கான், கார் இருக்கான், இதெல்லாம் இருக்குது, வாஸ்தவந்தான். ஆனால் இதெல்லாம் தானா முக்கியம்? அப்போ இனிமே இதை பற்றி கேட்காதே கமலா. கமலாவுக்கு விஷயம் என்னவென்று விளங்காவிட்டாலும் ஏதோ ஒரு குறை ரகுபதியிடம் இருக்கிறது என்பதை புரிந்து கொண்டாள். ஒருவேளை அம்மாவே இந்த குறையை அறிந்த பின்தான் அதை மறந்துவிட்டு கல்யாணத்தை நிச்சயிக்க முடிவு பண்ணியிருக்கிறாளோ? இதன் தொடர்ச்சியை அடுத்த பகுதியில் படிக்கிறேன்.